அஜித்குமார் சார் அவர்கிட்ட இருக்க பைக் எல்லாத்தையுமே விற்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் உள்ளாக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா அஜித்குமார் சாருக்கு பைக் அப்படிங்கிறது எவ்வளோ பிடிக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கப்ப அவர் ஏன் எல்லா பைக்கையுமே விற்க போறாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அஜித்குமார் சாருக்கு போன வாரம் சென்னை அப்போலோவில் ஒரு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அந்த ஒரு ஆபரேஷன் மூளைக்கு போற நரம்புல நடந்திருக்கு. அதனால அஜித்குமார் சார் இதுக்கப்புறம் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கூட வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில ஒரு பிரபல யூடியூபர் மற்றும் திரை விமர்சகர் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித்குமார் சாருக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவரு நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அஜித் சாருக்கு இந்த முறை ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி எத்தனை ஆபரேஷன் நடந்திருக்கோ தெரியாது. ஆனா இந்த ஆபரேஷன் ரொம்பவே குரூஷியலான ஒன்று. இந்த ஒரு ஆபரேஷன்ல அவர் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் அவர் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். குறிப்பா இதுக்கப்புறம் அவர் ஆக்ஷன் காட்சிகள், ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஷாட்கள்லாம் பண்ணவே கூடாது. என்ன கேட்டால் இதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் நடிக்கிறத தவிர்க்கணும். அப்படியே படங்கள் நடித்தாலும் ஆக்ஷன் காட்சிகள், ரிஸ்க் எடுத்து பண்ணுற ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. இன்னும் குறிப்பாக அவர் கார் பைக்கு ஓட்டவே கூடாது. கார் கூட ஓட்டலாம், அதுவும் ஒரு 3 months அப்புறம். ஆனால் பைக் எப்பவும் ஓட்டவே கூடாது. ஏன் அப்படின்னா பைக் ஓட்டணும்னா வெயிலில் போவோம், ஹெல்மெட் போட்டிருப்போம். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதோ மூளை பகுதிக்கிட்ட. அதனால் கண்டிப்பாக அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். இதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் அவர் பைக்கையே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு காரணத்தினால அஜித்குமார் சார் அவரோட பைக் எல்லாத்தையுமே விற்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காராமா. ஏன் அப்படின்னா அஜித்குமார் சாருக்கு பைக் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அவர் நார்மலாகவுமே பைக் ரைட் போவார். வேர்ல்டு டூர் கூட பைக்கில் தான் போயிருந்தாரு. அண்ட் அவரோட படங்களில் அதிக அளவில் ஸ்டன் காட்சிகளில் பைக் சீன் இருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக பைக் அவரோட வீட்டில் இருக்கும்போது அது ஓட்டாமல் இருக்க அவரோட கை சும்மா இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பைக் எல்லாத்தையுமே விற்கலாம், அப்படின்னா வேற யார்ட்டையா கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு. அதற்கு முக்கியமான ரீசன், அவர் வச்சிருக்க பைக் எல்லாம் நார்மலான பைக் கிடையாது, ரொம்பவே காஸ்ட்லியான பிராண்டான பைக்ஸ். ஸோ அது சும்மா வீட்டில் பூட்டி கிடக்கிறதுக்கு பதிலாக தன்னோட நண்பர்கள்ட்ட கொடுத்துடலாம், அப்படின்னா வித்துடலாங்கிற ஐடியாவில் அஜித் சார் இருக்கதா அவரோட க்ளோஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் அவர்கள் ஷாருக் கான பின்னாடி தள்ளி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆக்டர் விஜய் அவர்கள் நடிச்சிருந்த லியோ படம் போன வருஷம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த ஒரு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னும், செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற டாக் மிகப்பெரிய அளவில் எழுந்திருந்துச்சு. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை வாரி குவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் சோசியல் மீடியாவில் அதிக அளவு தேடப்பட்ட ஒரு விஷயம் லியோ தானாமா. அண்ட் இதனால ஷாருக் கான் படத்தை விட விஜய் சாரோட படம் முன்னுக்கு போயிருக்கு அப்படிங்கிற நியூஸ் இப்போ அஃபிஷியலாக சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்திய சினிமானாலே 3 கான்கள் தான் அப்படின்னு இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு இந்திய சினிமானா முதல்ல தளபதி தான் வராரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே சந்தோஷமா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.